ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர், உங்கள் விருப்பமான மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜீவா. இப்போ ஒரு வித்தியாசமான பிரச்சனையை நம்ம பேச போகிறோம். நம்ம பொதுவாக அரசியல் பேசுவோம், லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுவோம், மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, வடசென்னைன்னு பேசியிருக்கோம், நேஷனல் பாலிடிக்ஸ் பேசியிருக்கோம், ஸ்டேட் பாலிடிக்ஸ் பேசியிருக்கோம், இன்டர்நேஷ்னல் பேசியிருக்கோம், ஜியோ பாலிடிக்ஸ் பேசியிருக்கோம். மக்களுக்கே தெரியும். ஆனால் இதுவும் ரொம்ப முக்கியமான பிரச்சனை தான், நாய்களை பற்றிய பிரச்சனை. நாய்கள்னாலே அது ஜியோ பாலிடிக்ஸ் தான். அது ஒரு நாய் ஜியோ பாலிடிக்ஸ்ல நாய் பாலிடிக்ஸ் வரும். ஜியோ பாலிடிக்ஸ்ல மெயினான பாலிடிக்ஸ்ங்க அது. நீங்க என்ன அவ்வளோ நாயின்னு சொல்லி சாதாரணமாக சொல்றீங்க? நாய் பாலிடிக்ஸ். நாய் எத்தனாயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடி டேர்ன் ஓவர் தெரியுமா உங்களுக்கு? இது தெருநாயா? மொத்த நாய்ங்க. தெருநாய் அதை விட ஹைபிரிடுங்க. ஹைபிரிட் இல்லைங்க, அதை விட தெருநாய் தாங்க பெரிய பவர்ஃபுல். இன்டர்நேஷனல் மாஃபியா மார்க்கெட்ல தெருநாய் தான் இன்னைக்கு பவர்ஃபுல். திரிஷாலாம் எடுத்து வளர்க்குறாங்களே, அது வந்து வளர்க்குற நாய். தெருநாயின்றது அது ஒரு தனி குரூப். அது இன்டர்நேஷனல் மாஃபியாஸ் வந்து பல லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆகுது தெருநாயை வச்சு. நீங்க அதை கேட்குறீங்களா, நாயை கேட்குறீங்களா? இல்லை, பொதுவாக நாய் குறித்து இன்னைக்கு ஒரு பெரிய விவாதம் வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 20,000 பேர் இந்தியர்கள் இந்திய நாட்டில் மட்டும் வெறி நாய் கட்டி வாங்குறான். இதனால ரேபிஸ் வருது. குழந்தைகளை போட்டு ஒரு நாய் கட்டிச்சு கொதறிக்கிட்டு இருக்கு. பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன நடக்குது? நாய் பிரச்சனையில என்ன நடக்குது? இது ஏன் இவ்வளவு காலமா நான்லாம் இந்த திருநாய் பிரச்சனைலாம் இவ்வளவு பார்த்ததில்ல. ஒரு பெரிய தேசிய விவாதம் ஆகுது. மேனகா காந்தி உடனே நாயை நீங்க ஒடுக்குனீங்கன்னா குரங்கு வந்துடும், என்ன பண்ணுவீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. என்ன நடக்குது இப்போ? நாயை கடியை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது? மேனகா காந்தியில் ஒரு மிகப்பெரிய சர்வதேச கைக்கூலி, அது தெரிஞ்சுக்கோங்க. அது விட்டுருங்க, அதை அடுத்து வருவோம். இந்த நீங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா தெரு நாய், நம்ம நாட்டு நாய் பார்த்துருப்பீங்க. தோன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு சின்ன பிள்ளைங்க ஒரு பேர் வச்சிருக்கு, மணி. மணின்ற பேர் தான் பல தெருநாய்கள் செல்லமா வைக்கிறது. அந்த பேரு அப்படின்வாங்க. மணி வைப்பாங்க. அப்புறம் இந்த ரீசஸ், சீசர், அதுக்கப்புறம் ஸ்டைலா வைக்கிறது, இங்கிலீஷ் பேர் வைக்கிறது. அந்த மாதிரி அது டைகர். ஆமா, டைகர். இதெல்லாம் கிறிஸ்டின் வீட்டில் வைப்பாங்க. டைகரு, மணி, இந்த மாதிரி பேர் தான் நாய்க்கு வைக்கிற பேர்னு சில பேர் இருக்கும். புரியுதா? பிளாக்கி, அப்புறம் வந்து நிறைய வைப்பாங்க. சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த நாய் ஃபுல்லாகவே லோக்கல் நாயாக இருக்கும். எல்லாமே நம்ம நாட்டு நாயாக இருக்கும். சில பேர் ராஜபாளைய நாய் வளர்ப்பாங்க. இப்படிதான் இருந்துச்சு. WTO ஒப்பந்தம் 90க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கான ரிசர்ச் இன்ஸ்டியூட்டே தனியாக போடுறான். ரிசர்ச் இன்ஸ்டியூட் போட்டு விதவிதமான நாய்களை உருவாக்குறான். அப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கான் ஹூண்டுன்னு ஒரு நாய் இருக்கும். சடையாக இருக்கும், ஒரு 4 அடிக்கு இருக்கும். அந்த நாய் ஆப்கான் ஹூண்டு, காது உளப்பிடிச்சு இருக்கும், சடா முடிவாக இருக்கும். அது பயங்கர, அது ஒரு விதமான நாய். அப்புறம் அல்சேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் பொமரேனியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க வீட்டில் எவ்வளோ ஒருத்தன் வளர்ப்பான். ஆனால் இன்றைக்கி பார்த்தா தெருக்கு அல்சேஷன் இருக்கும், ஆப்கான் ஹூண்ட் இருக்கும், இன்னும் பல, அதாவது புளியவும் நாயவும் மேட் பண்ணி ஒரு நாய் இருக்கு. ஐயா, இந்த மாதிரி, அதாவது நாய்களை வந்து கொடூரம். இதெல்லாம் நாய் இனமே கிடையாது. அதெல்லாம் கிராஸ் பிரீடாக உருவாக்குறது லேபில். அது நாய் எலும்புலேயே இருக்காது. கடிச்சிச்சுன்னா உங்களை புளியை விட பயங்கரமான நாயெல்லாம் இருக்கு. சிங்கம் மாதிரி இருக்கும் சில நாய், பார்த்துருக்கீங்களா? இது எல்லாமே அந்த ஜெனட்டிக்ஸை, அந்த ஜீனை தூக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி ஏன்னா லேபில் உருவாக்கக்கூடிய நாய் தான் இந்த நாய்கள் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா அழகழகாக இருக்கும், ஆனால் கடிக்காது, குலைக்காது, ஒன்றும் செய்யாது. இது பெண்கள் வளர்க்குறதுக்குன்னு சொல்லி 50,000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சத்துக்குலாம் நாய் இருக்குது. இது என்னென்னா பெரிய பணக்காரன் அவனுக்கு தின்ன சோறு செமிக்காமல் இருக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் வீட்டில் அழகாக இருக்கிறதுன்றக்காக நாயை உருவாக்குறாங்க. அழகான நாயை உருவாக்குறது, நாய் ப்ரீடை உருவாக்குறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம், சரி இது போய் தொலைகிறாங்க, என்னத்தையோ பண்ணி தொலைகிறான், அவன் வீட்டில் வளர்க்குறான், அவன்கிட்ட காசு இருக்குது, அவனை ஏமாற்றி இப்போ சர்வதேச மார்க்கெட்டில் விற்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா, இன்னொரு பக்கம் இது வந்து லட்சக்கணக்கான கோடி பிஸ்னஸ். இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் மாஃபியாஸ் இருக்காங்க, திருட்டு கும்பல். இந்த கும்பல் வந்து பல லட்சம் கோடி பண்ணுன்னா அங்கங்கே படித்த உளவாளிகளை வச்சுருப்பான், கைக்கூலிகளை வச்சுருப்பான். அதுக்கு ஒரு பேர் வந்து ஒரு பேர் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், பேட்டான்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு பேரில் ஒன்று இருக்குது. இந்த கைக்கூலிகளுக்கு என்ன பண்ணுவான், ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தா அங்கேருந்து பணம் அனுப்புவான் அவங்கள சங்கம் இது நடத்துறது, கிளப் நடத்துறது. இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த மல்டிநேஷனல் மாஃபியாஸ் இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா அதோட கைக்கூலி தான் இவன். அவனுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுறது, லோக்கல் கோர்ட்டில் கேஸ் போடுறது, ஏன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சு
அவனை வந்து கோடிகளில் கொலிக்க விடுறது தான் இவனோட வேலை. ஓகே. எப்படி நம்ம நாட்டு இன மாடுகளை அழிக்கிறதுக்காக ஜல்லிக்கட்டை ஒழிக்கணும்னு வந்தாங்க பாருங்க, ஓகே. அந்த கும்பல் தான் இது. ஓ, அப்ப நாட்டு நாயினால பிரச்சனைன்னு சொல்லி சொல்லி இந்த நாய்களை வர வைக்கிறதா வேலையா? அது ஒரு வகையில இருக்கிறது. சரி. அது ஒரு பிசினஸ், அது தனியா மாஃபியா. அவன் வந்து புதிய நாய் வகைகளை உருவாக்கி, மிருகங்களை உருவாக்கி, நீங்க சிங்கத்தை வளர்க்கக்கூடாது, புலியை வளர்க்கக்கூடாதுலாம் தடை பண்ணிடுறது. சிங்கம் பாவம், புலி பாவம், யானை பாவம், யானையெல்லாம் நீ வளர்க்கக்கூடாது, எப்படி நீ வீட்டில் வளர்க்குற, பிச்சை எடுக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி கேஸை போட்டு அதை ஒழிச்சு கட்டிட்டு புதிய இனங்களை உருவாக்கி அதை லட்சக்கணக்கில் விற்பான். சாஃப்டா இவனுக்கு தகுந்த மாதிரி சைஸில் சின்னதாக பெருசாக மீடியமாக ரெடி பண்ணி அதை 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம்னு சொல்லி பணக்காரங்களுக்கு விற்று, பணக்கார பிள்ளைங்களை அதை நேசிக்க வச்சு அதுக்கு ஒரு கிளப் ஆரம்பித்து அதில் போனோன்னே அது இவ வந்து 10 லட்ச ரூபா நாய் வச்சுருக்காங்க, நான் 15 லட்ச ரூபா நாய் வாங்குறேன்னு சொல்லி அப்புறம் வந்து பார்த்தா வீட்டில் உள்ள வேலையை 15 லட்ச ரூபாய்க்கு நாய் நாய் வாங்குவாங்களா? மேய்ச்சி திரிவாங்க. பார்த்தீங்கன்னா சாயந்தரத்தில் ஆமா. நாயை கூட்டிகிட்டு அப்படியே போவாங்க, அது இழுத்துக்கிட்டு தெரியும், இவன் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருப்பான். இது ஒரு குரூப். இது வந்து அனிமல் லவர்ஸ் அப்படின்னு, அது தனியாக, அவர்கள் தனியாக, அது யாரை எதை லவ் பண்ணிட்டு போகிறான். அப்போ அனிமல் லவர்ஸ்னால் இயற்கையாக படைக்கப்பட்ட அனிமலில் நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல, மாஃபியாக்கள் உருவாக்குற அனிமலில் நீ லவ் பண்ணுற, அதில் பல லட்சம் கோடி பிஸ்னஸ் ஆகுதா. தெருநாயில் ஏன் ஒழிக்கக்கூடாதுன்னு ஒரு குரூப்பு கட்டுவாங்க. தெருநாயை தொடவே கூடாது, அதை கொல்லக்கூடாது, கருத்தடவை என்ன பண்ணு அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. இவங்க வழக்கு போடுவாங்க, இது போடுவாங்க, மிரட்டுவாங்க, அரசாங்கத்தையே மிரட்டுவாங்க. நீங்கள் ஒரு 10 நாயை ஏதாவது அரசாங்கம் ஏதாவது பண்ணிடுச்சு அப்படின்னா உடனே அந்த அரசாங்கத்துக்கு எதிராகவே வழக்கு போட்டு, எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக வழக்கு போட்டால் கூட நீதிமன்றத்தில் பெருசாக வராது ஆதாரங்கள். இந்த மாதிரி சர்வதேச மாஃபியா கும்பல் போச்சுன்னா உடனே நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்து நடக்கும். இந்த பீட்டா ஆல்ஃபா, ஆமாம், இந்த மாதிரியான கும்பல். ஸோ இந்த கும்பல் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் காசை வாங்கிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணும். அது அப்புறம் தெருநாயில் என்ன காசு இவங்களுக்குன்னா பல லட்சம் கோடி டர்ன் ஓவர். தெருநாய்களை வச்சா? தெருநாயில வச்சு பல லட்சம் கோடி சர்வதேச அரசியல்ல. ஆமாங்க. சும்மா வாங்க தெருநாய்க்கு ஆதரவாலாம் சில பேர் கண்ட நாயெல்லாம் போராடுது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் தெருநாய்க்கு ஆதரவாக 100 பேர் வரான்னா அவனுக்கு வருமானம், அவன் எதுக்கு தெருநாய்க்கு ஆதரவாக வரான், எதுக்கு மாட்டுக்கு ஆதரவாக வரான், எதுக்கு சர்வதேச மாட்டுக்கு ஆதரவாக வரான் அப்படின்னா இது பூராமே மக்களை அழிப்பதற்கு சர்வதேச மாஃபியாவால் இயக்கப்படக்கூடிய இந்த திருட்டு கும்பல் தான் இங்கே உள்ள கும்பல். இங்கே ஒரு கும்பல் இருக்குது, இந்த மாதிரி கும்பல்கள் இறங்கி வேலை பார்க்கும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருநாய் என்ன பிரச்சனை அப்படின்னா ராபிஸ் வரும். அப்போ என்ன பண்ணுவான்னா சும்மா இருக்கவனுக்குலாம் பிடிச்சி தடுப்பூசியை போட்டு விட்ருவாங்க. புரியுதா? நாய் வளர்க்குறீங்களா, இதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு நாய் வளர்க்குறதுக்கு இல்லைங்க. நீங்கள் போனீங்கன்னா ஐயோன்னா நம்ம ஏரியாவில் பயப்பட தெருநாய் இருக்குது, கடிச்சா நமக்கு ராபிஸ் வந்துடும் சொன்னோன்னே அவனை போட்டுக்குவேன். நீங்கள் ஒரு தடுப்பூசி போட்டுருங்க, அந்த தடுப்பூசி 1000 ரூபா. அதோட விலை பார்த்தீங்கன்னா 1,000 ரூபா கூட வராது. இப்படி போகிற வரவங்களாம் தடுப்பூசியை போடுறது, நாய்க்கு கருத்தடை ஊசின்னு சொல்லி அதை ஒரு அமௌண்ட்டுக்கு விற்கிறது. நாயை கொண்டுட்டா செத்து போயிரும்ல, அதை உயிரோட வச்சு தடுப்பூசினா லட்சக்கணக்கான நாயை பெருக விட்டு லட்சக்கணக்கான தடுப்பூசிகள் நாய்க்கு போடுவாங்க. அதுக்கு ராபிஸ் தடுப்பூசி போடுவாங்க. அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டு கவர்மெண்ட் செலவு பண்ண வேண்டியது. கவர்மெண்ட்டை காசு அடிச்சுடுவாங்க. நாயை கொல்ல விடாமல் நாய்க்கு ஊசி போட்டு அதில் ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சுடுவாங்க. மனுஷனுக்கும் தடுப்பூசின்ற பேரில் நீங்கள் தடுப்பூசியில் தான் கொள்ளையடிக்க முடியும். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு நோய் வருதுன்னா 1 கோடி பேர் இருக்கான்னா அந்த நோய் வந்து 100 பேருக்கு தான் வரும். ஆனால் இந்த நோய் வந்துடும் பயமுறுத்தி 1 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டு விட்டுடலாம். அது எல்லாருக்கும் உயிர் பயமாயிருதுல. அந்த 95 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட்டு பல லட்சம் கோடி அடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் தெருநாயில கொல்லக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க. ஆமா, கொன்னாயினா 10 லட்சம் கோடி பொருளாதுங்க. மருந்து மாஃபியா அமெரிக்காலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில் அமிஞ்சக்கரை வரைக்கும் வந்துடுவாங்க. அமிஞ்சக்கரையில் உள்ள தெருநாய்க்கு அவங்க ஊசி தான் போடுவீங்க. கருத்தடைங்கிறது நல்ல விஷயம் தானே, அது பாட்டுக்கு அது சந்ததியை பெருக்காம அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகுதுங்கிறது இல்லையா? இங்க எப்படி வாழுது? சந்ததியை பெருக்காம இருக்கா? கருத்தடை பண்ணி விட்டா பிரச்சனை இல்லை. எங்க பெரிய இருக்கு? இப்போ கருத்தடை பண்ணிட்டு தானே இருக்கீங்க 10 வருஷமா. இப்போ தெருநாய் மடிப்பாக்கத்துலலாம் போனீங்கன்னா நைட்டு தெருவுக்கு 50 நாய் 100 நாய் இருக்கும். விழுந்து பராண்டிடும். 12 மணிக்கு மேலே நீங்கள் போக முடியாது பைக்கில் இதில் போனால். அப்போ நீங்கள் என்னடா சொல்ல வரீங்க? இப்போ வந்து மனுஷனை வாழ இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்கிற இடத்துல காட்டுக்குள்ளே போய் மிருகங்களை வதை செய்தால் இப்போ நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா மிருகங்கள் வாழக்கூடிய இடத்துல அதை போய் நீ டார்ச்சர் பண்ணுறேன்னு சொன்னால் அது நியாயம் இருக்கு. ஏன்டா மனிதர்கள் வாழ்ற யானையை ஒருத்தன் செல்ஃபி எடுக்க போனான்னா அவனை வந்து பிடிச்சி உள்ள வைக்கிறத வேற. ஏன்டா நாட்டில் மனுஷன் வாழ்கிற இடத்துல நாயை கொண்டாந்து விட்டுவிட்டு அதை வச்சு கடிக்க விட்டுவிட்டு அதுக்கு ஆதரவாக நீங்கள் போராடுறீங்களே, நீங்களாம் என்னடா, நீங்களாம் கடா இருக்கீங்க? உன் வீட்டில் 10 தெருநாயை கொண்டாந்து விட்டா என்னடா ஆகும்? நீ சேஃப்டியான பங்களாவில் வாழ்கிற, பங்களாக்கள் இருக்க தெருவில் வாழ்வாங்க. அவங்க பூரா பார்த்தீங்கன்னா சாதாரண இடத்துல இருக்க மாட்டாங்க.
இப்படி பேசுறவங்க அந்த எல்லாம். அமைப்பில் இருக்கவன் பூராமே பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், பெரிய, ஏன்னா அவனுக்கு மல்டி இன்டர்நேஷனல் லெவலில் இருந்து காசு வரும். இதை செய்வதற்காகவும் வழக்குகளை தொடுப்பதற்காகவும் இந்த மாதிரி அவன் மருந்து மாஃபியாவுக்கு ஆதரவாக செயல்படுவதற்காக அவனுக்கு கோடிக்கணக்கில் பணம் வரும். புரியுதா அவனுக்கு? அதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான். ஸோ இதுதான் சர்வதேச அரசியலில் மருந்து மாஃபியாவுக்கு உடந்தையான இந்த மாஃபியாக்கள். இது ஒரு தனி மாஃபியா கும்பல். ட்ரக் மாஃபியா வேற, அவன் வந்து கார்ட்டல்ன்றது வேற. அது வந்து மனித இனத்துக்கு எதிரான விஷயத்தை செய்கிறான்னு அவனை ஒழிச்சு கட்டிடுவாங்க. ஆனால் இவங்க செய்கிறதும் மனித இனத்துக்கு எதிரானதான். ட்ரக் எதுக்குங்க தடை பண்ணுறீங்க? மனுஷன் செத்துருவான் இருக்காதுன்னா, போதைக்கு அடிமையாகி செத்துருவான் இருக்காதுன்னா, அப்போ அந்த நாய் கிடைச்சா என்ன ஆவீங்க? அதுவும் செத்து தானே போவீங்க. அப்போ நாயை ஒழிப்பியா மனுஷனை ஒழிப்பியா? இல்லை மனுஷனை பூரா கொண்டுரு, பீட்டாலேருந்து காலி பண்ணிடுங்க, மனுஷனே வாழக்கூடாதுன்னு சொல்லி நாயையும் நிறைய கொண்டாந்து இங்கே விடு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி கேடுகட்ட ரொம்ப மோசமான கொடூரமான கும்பல் அது. அந்த கும்பலை அடியோடு பேர் தெரியறது வந்து தெரியணும். அது வந்து இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? இந்த அரசாங்கமும் அதை பற்றி விழிப்புணர்வே அந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்காது. செய்தியே இல்லை அதை பற்றி. ஒரு அவன் என்ன பார்ப்பான்னா, ஐயோ ஒரு வாயிலா ஜீவனை கொல்றதுன்ற மாதிரி கொண்டு வந்து உங்களை கொண்டு விடுவான். அப்போ வாய் இருக்க மனுஷன் சாகலாமாடா? மனுஷன் நாய் கடிக்கலாம், ராபிஸ் வந்து அவன் சாகலாம், ஆனால் நாய் சாகக்கூடாதா? இப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க ரொம்ப கொடூரமானவங்க. பணத்திற்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கொடூர கும்பல் தான் அது. ஆனால் நாட்டு நாய்ங்கிற கான்செப்ட் பொம்மையின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், நாட்டு நாய்ங்கிற கான்செப்ட் கிராமத்துலலாம் அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து பழைய சோத்தை திங்கியும், பழைய சோத்து மிஞ்சின சோத்தை தின்னுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது இருக்கக்கூடாதுன்றக்காக அப்புறம் எப்படி நீங்க இப்போ கம்பெனி ப்ராடக்ட்லாம் வாங்குவீங்க? பழைய சோத்தை போட்டு நாயை வளர்த்தீங்கன்னா பெட் அன்னி ஃபுட்டு நாய் வச்சு. ஆமா, அதெல்லாம் எப்படி? அது மல்டி க்ரோர்ல நீங்க வாங்குற பிரியாணி 300 ரூபா தான் ஒரு வேலைக்கு. அந்த நாய்க்கு வாங்குற 3000 ரூபா. அதுக்குன்னு தனி எலும்பு. ஏண்டா நாய் வந்து ஆட்டு எலும்பு சாப்பிடாதா, கோழி எலும்பு சாப்பிடாதா? அதுக்கு தனி எலும்பை பாடம் பண்ணி வச்சிருப்பான். அதை சாப்பிட்டாதான் அது கொழு கொழுன்னு இருக்குமா. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவான். இது இந்த பாரம்பரியத்தில் வந்து மனுஷனுக்கே பாரம்பரியம் கிடையாது. அவர் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வாங்குவாங்க. இப்படி வந்து ஒரு மாஃபியா கும்பல் இது தனியாக இயங்கிட்டு இருக்கு. இருக்கிறவனுக்கே மக்களே அவர்கள் பார்க்கல, இதெல்லாம் ஏன் போய் பார்க்க போகிறான்? இந்த அரசாங்கங்கள்ல விழிப்புணர்வு இல்லாத டுபாக்கூர் அரசாங்கமாக போயிடுச்சு. இல்லை, இப்போ நீங்கள் நாயை ஃபுல்லாக ஒழிப்பது அப்படிங்கிறத அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அது ஒரு மிருகாபிமானம், மனிதாபிமானம் மாதிரி மிருகாபிமானம் அப்படின்னு பார்க்குறாங்க. மனுஷன் வாழ்றது எதுக்குடா நாய் வளருதுன்னு தானே கேட்கணும். வளர்க்குறவன் வீட்டில் வளங்க, அவங்கள யாரும் வளர்க்க வேணாம்னா. நாய் வளங்க, நரி வளங்க, குரங்கு வளங்க, எது வேணாலும் வளர்த்துட்டு போங்க. அது எதுக்கு தெருவில் விடுற? உன் தெருவில் வந்து விட்டுருவியா? இல்லை உன் வீட்டில் கொண்டு விடுற 50 நாய்? இப்போ நீங்கள் வீட்டில் வளர்க்கணுங்கிறீங்களா? நாட்டை தெருவில் இருக்கக்கூடாதுங்கிறீங்களா? தெரு நாய் எங்க தெரு நாயின்றது இருக்கலாங்க. அதுக்காக இப்படி பல்கி பெருகி மனுஷனை விட அதிகமாக போய் மனுஷனை கடிச்சு ராபிஸ் வர அளவுக்கு அங்கே தெரு நாய் இருக்கும். இப்போ அது மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்றீங்க, அதை பிடிக்கவும் கூடாதுன்றீங்க. இல்லை, இப்போ நாய் பிடிக்கிற வண்டிலாம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி இருக்கு. பிடிச்சி கொண்டு போய் அதை சேஃப்டியாக கூட்டு போய் அதே தெருவிலே கொண்டு விட்டுருவாங்க. கருத்தடை பண்ணி 6வதுலேருந்து 4வது தெருக்கு விட்டுருவாங்க. அதில் 6வது தெருவிலே தான் விடணும். 4வது தெருவில் விட்டிங்கன்னா தப்பு. அது கருத்தடை பண்ணிட்டு கொண்டு வந்து அவ்வளோதான். அதுக்கு அடுத்து கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாங்க. அடுத்து நாய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதை பிரசவம் பார்த்து 2 குட்டி போயிடுச்சுன்னா இது பண்ணி அது கொண்டு தெருவில் விடுவாங்க. இவங்களை கோமாளி கிடையாது, இவங்க வந்து கொடூரமான வில்லன்கள், மனித சமூகத்துக்கு எதிராக. இல்லை, ஆனால் நான் சின்ன வயசுல இரும்பு கம்பி போட்டு இழுத்து பண்ணி அதெல்லாம் படிக்க போய் அடிச்சு அதெல்லாம் தப்புங்க. அது கொடூரமாக கொலை செய்யறது தப்பு தாங்க. அதை நம்மளும் ஏற்றுக்கலைங்க. மிருகங்களே அந்த மாதிரி கொடூரமாக கொள்றதை நாம ஏற்றுக்கல. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதுக்காக கடிக்கிற நாயெல்லாம் வந்து இது தெரு நாயை வச்சுக்கிட்டு இதை வளர்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு மருந்து மாஃபியாக்களுக்கு நீ காசை வாங்கிட்டு சப்போர்ட்டாக மறைமுகமாக வாங்கிட்டு அமெரிக்கா போவ வருவேன், மீட்டிங் போடுவான், உனக்கு 4 டிக்கெட்டை போட்டு கொடுப்பான், உன் பிள்ளைக்கு வேலை கொடுப்பான், உனக்கு எல்லா வேலையும் மறைமுகமாக ஏற்பாடு பண்ணி கொடுப்பான். நீ இங்கே வந்து நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க. நீ அதான் அந்த குறிப்பிட்ட 3% கும்பல் தான் அதில் பயங்கரமாக இருக்கும். எல்லா அதிகார பதவியிலையும் இந்தியா முழுவதும் அந்த அமைப்பில் இருக்கிற அந்த 3% கும்பல் தான். இதில் காசு வருதுன்னு இதில் இறங்கிடுச்சு. ஆனால் அந்த 3% கும்பல் வீடுகள் பக்கம் நாய் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளில் நாய்களை வைத்து அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் நல்ல காசு பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே ரஷ்யாவில் வேலைக்கு ஆகாது, சைனாவில் வேலைக்கு. சைனாவில் இந்த மாதிரிலாம் பேச மாட்டானுங்க. சைனாவில் அந்த நாயை ஃபுல்லாக இப்போ நீ நாயை கொல்லக்கூடாதுன்ற நார்த் ஈஸ்டில் போனால் நாய் கறி விற்றுக்கிட்டு இருக்கேன். இந்தியாவில் எப்படி போய்? ஆமாம், இந்தியாவிலேயே ஒரு மூலையில் நாய் கறி விற்குது.
இன்னொரு பக்கம் வந்து நாயை பிடிக்கக்கூடாதுன்ற. என்ன கோமாளி அங்க சொல்ல முடியாது, நாயை கொள்ளாதுன்னு சொல்ல முடியாது. அவன் அங்கேயே போட்டுருவான் அவனைய உங்களை. அவனுக்கு நாய்க்கறி தான் பிடிக்கும். ஆமாம், நாய்க்கறி சாப்பிட்றவன் சைனாவில் நாய்க்கறி சாப்பிட்றவன் எப்படிங்க நாயை விட்டு வைப்பான்? நீ அங்கே போய் பீட்டாண்டிங்கன்னா வாடா என் பேட்டா அப்படின்ட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? கம்போடியா நாய்க்கறி விற்பான். அப்போ நாய்க்கறி நல்லா வைக்கும்போது தெருநாயை வந்து ஆட்டோமேட்டிக்காக பெருகாது இல்லை, கொண்டுருவாங்க இல்லை, அவங்க கூட்டு போய் கறியாக்கிடுவாங்க, விற்றுருவாங்க. அப்புறம் நாய் அங்கெல்லாம் நாயை பாசமால வளர்க்கலாம். இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. யாரு? எவ்வளோ அங்கே நாய்க்கறி சாப்பிட்றவங்களாம் எவ்வளோ ஃப்ரீயாக கிடக்குன்னு அள்ளிட்டு போய் டெய்லி சூப்பர் விருது இருக்குடா அப்படின்னு கடை போட்டுலாம்டா இங்கே அப்படின்னு. நாய்க்கறி பிரியாணிலாம் போட்டுருவாங்க, எல்லாமே போடுவாங்க. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அவனை போய் கேள்றானா, அங்கே கேட்காம இங்கே வந்து தெருநாயை வச்சு கடி வாங்கி விட்டு அவன் ராபிஸ் வந்து செத்துக்கிட்டு இருக்கான். ஆனா மேனகா என்ன கேட்குறாங்க, நீங்க நாயை மேனகாலாம் ஒரு லூஸுங்க. அதை பற்றி இல்லை, அதை விட்டுட்டீங்கன்னா குரங்கு வருங்கிறாங்க டெல்லியில். நீங்கள் வேற மேனகா பற்றிலாம் இல்லை, அது இந்த பயோ இது சொல்லுவாங்கல்ல, உயிர் சமநிலை, பயோடைவர்சிட்டி, உயிர் பன்மையை சூழல்னு. தவளை இருக்கணும், எலி இருக்கணும், அதெல்லாம் நம்ம இருக்க வேணாம் நான் சொல்ல. நம்ம அது இல்ல அந்தந்த எண்ணிக்கை குறைஞ்சுன்னா புலி இருக்கணும், புலி சாப்பிட மான் இருக்கணும். அது ரொம்ப அது காட்டுக்குள்ள உள்ள அது வேற, இது வேறங்க. தெருநாய் போற நீதிபதியை கடிச்சு வச்சிருச்சு டெல்லியில. வாக்கிங் போனவனை கடிச்சு கொண்டு பிடிச்சு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா. இப்படி போயிட்டு இருக்குன்னா பயோடைவர்சிட்டி இவங்க தான் வந்து பாடம் எடுத்து கிழிக்க போறாங்களா? மித்தவனுக்கு தெரியாத பயோடைவர்சிட்டியை பத்தி. என்ன சொல்றாங்க, பாம்பு எண்ணிக்கை கூட லிமிட்டுக்கு மேல குறைஞ்சிடக்கூடாது, ஏன்னா எலி தவளையே அது சாப்பிடணும், அப்பதான் நம்ம பயிர்களுக்கு பாதுகாப்பு. அதுக்கும் தெருநாய்க்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? பாம்பும் தவளையும் உங்க வீட்டு பக்கம் சுத்திட்டு இருக்கா? வேற அவங்க எல்லாம் மாஃபியா கும்பலோட கைக்கூலிங்க. கைக்கூலியா இருப்பாங்க, இல்லை அடிமுட்டாளா இருப்பாங்க. புரியுதா? இந்த ரெண்டாக தான் இருப்பாங்க இவங்க. இல்லைன்னா புரிஞ்சவன் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டான். எதை பாதுகாக்கணும், அனிமல்ஸ் எப்படி பாதுகாக்கணும், அனிமல்ஸ் எங்கே இருக்கணும். இதே காட்டுக்குள்ளே போய் இப்போ ஆசிரமம் வச்சுக்கிட்டு யானை பாதையை அடைச்சிட்டு யானையை போட்டு காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இங்கே வந்து தெருநாயை பிடிச்சிட்டே நீ கொண்டு விட்டா வச்சுட்ட இது பண்ணிட்டான்னு கவர்மெண்ட் மேலேயே கார்பரேஷன் மேலேயே நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு சர்வதேச அளவில் வலுவானவங்க மாஃபியாக்கள். ஸோ அதனால் அப்படி போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி யானை கோவில்லையும் ஆசிரமத்துலேயும் இருக்கிறதுனால அதோடைய இயல்புத்தன்மை பாதிக்கப்படுது. அது பாட்டு காட்டுக்கு ராஜாவாக இருந்ததை போய்கிட்டு இது பண்ணுறாங்க. அது அப்பப்போ கத்திக்கிட்டு இது பண்ணிட்டு ஊருக்குள்ள வந்துடுது. அதையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது இந்த என்ஜிஓ பாலிடிக்ஸ். அதெல்லாம் போட்டு எல்லா யானையும் கைப்பற்றிட்டாங்க. இப்போ யானையே இல்லை கோயிலெல்லாம், எந்த யானையும் அது மீட்டுட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. பார்க்கலாம். இது ஒரு மாஃபியாக்கள் வேலை தான். ஆனால் சமீப காலமாக தான் இந்த செய்தியெல்லாம் பயமுறுத்துகிற மாதிரி வருது. அதுதான் நமக்கு. ஏன்னா இப்போ சின்ன வயசுலேருந்து நம்மளாம் நாயெல்லாம் பார்த்துருக்கோம். நாயை பாதுகாக்கணுங்கிற குரலும் சரி, ரேபிஸ் அதிகமாகிடுச்சு கடிக்குதுங்கிற குரலும் இப்போ தான் நமக்கு அதிகமாக வருது. அப்போ கவர்மெண்ட்டு கார்பரேஷன் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லையா? அது வந்து மருந்து மாஃபியாவோட அடிமை. சர்வதேச அளவில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை கார்பரேஷன்லாம் ஒன்றுமே பச்சா மாதிரி. அவங்களோட மாஃபியாக்களோட அதிகாரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் அவங்க சர்வதேச அளவில் இருக்க மாஃபியாக்கள் ஒழிச்சு கட்டிடுவாங்க. கவர்மெண்ட்டே கவுத்தி விட்டுருவாங்க. நீதிமன்றத்துக்கு போவாங்க, அங்கே ஆர்டர் வாங்குவாங்க. எல்லாத்தையும் இப்போ மக்கள் இறங்கி போராடினதுனால தான் நம்ம வந்து ஜல்லிக்கட்டை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இல்லைன்னா நாட்டு மாடுகளை அழிப்பதற்காக இவர்கள் செய்த மாபெரும் சதியில் எல்லாருமே காலியாயிடும். கொண்டாந்து நான்வெஜ் சாப்பிட்ற பசுவை கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க. எடப்பாடி மாதிரியா விவரம் தெரியாத ஆள் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்து அதை இறக்கி விட்டு மக்களை கொண்டு விடுவாங்க. மிகப்பெரிய மாஃபியா கும்பல் அது. ஸோ அந்த மாஃபியா கும்பலை எதிர்த்தெல்லாம் நீங்கள் ஒரு கார்பரேஷன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதை தீவிரமாக ஒழிச்சு கட்ட அவங்கள அடியோட துரத்தி விட முடியும். அதுக்காகவே இறங்கணும். அவனுக்கு இந்த நாய்க்கு பாதுகாப்பாக இறங்குறதுக்கு அங்கேருந்து ஃபண்டிங் வருது. அவனுக்கு கோர்ட்லேருந்து கேஸ்லேருந்து எல்லாத்துக்கும் ஆளுக்கு செலவு பண்ணி எல்லாம் அதுக்கு ஒரு அமைப்பே வச்சுருக்காங்க. ஆனால் அவனை எதுக்குறதுக்கு அமைப்பு இல்லை. அது பிற்காலத்தில் உருவாகும். அமைப்பு இல்லை, மக்களாக இருக்கிறான். சராசரி மக்களாக இருக்கான். தனிப்பட்ட கேட்கறதுனால எந்த தீர்வுமே கிடைக்காது. அதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு ஓட வரட்டணும் அப்படின்றது அது வேற விஷயம். அப்போ நம்ம கார்பரேஷனா கவர்மெண்ட்டோ அரசு நாய்களை கட்டுப்படுத்தணும். அதுதான் தேவையான விஷயம் பார்க்குறீங்க. அப்புறம் கட்டுப்படுத்தாமல் உங்களை வேணா கடிக்க விட சொல்லுங்க. என்ன பண்ணுறது? நாய்களை நேசிக்கிறோம் சொல்லி கொண்டு போங்க, தெருநாய் கடி வச்சு சாகுங்க. அதுதான் நிலைங்கிறீங்க. இதை சொல்றீங்க நீங்க பொம்மேரியன் அந்த மாதிரி கலப்பின நாய்களை. அது என்னத்தையும் இருந்துட்டு போகுது. காசு கொடுத்து வாங்குறான், அவன் வீட்டுக்குள்ள வளர்க்குறான். அது அடுத்தவனை வந்து கடிச்சாதானே பிரச்சனை. அது நாயோட இயல்புத்தன்மையை மாற்றுவது இன்னும் இயற்கைக்கு விரோதமாக தானே. விரோதமானது. அது என்னதான் அவன் வீட்டுக்குள்ள செய்யறதை பற்றி நம்ம ஒன்றுமே கேட்க முடியாதுல்ல.
அது வேற இது வேற. இது வந்து பொதுமக்களை பாதிக்குது, ஏழை மக்களை பாதிக்குது, நடுத்தர வர்க்க மக்களை பாதிக்குது. இந்த நாய் அட்ராசிட்டினால என்னன்னா பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாகிற மக்கள். வாக்கிங் போக முடியல, நைட்டில் வந்து ஒரு டியூட்டி முடிச்சுட்டு 12 மணிக்கு மேலே 2 வீலரில் போக முடியல. இவ்வளோ கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீ நாய் வாழணும்னு நினைக்கிறியா, மனுஷன் வாழணும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நாம பிறந்தலேருந்து சர்வசாதாரணமாக நம்மளோட இருந்த ஆதிகால மனிதன் நண்பன்னு சொல்லுவாங்க நாயை. அந்த எஸ்கிமோக்கள்லாம் சொல்லுவாங்களே, ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். நாய் எல்லா காலத்திலையும் மனுஷனோட மனிதனோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதோட பெருக்கம் ஜாஸ்தி ஆகும்போது அதை கட்டுப்படுத்தணுங்க. புரியுது அவங்களுக்கு? கட்டுப்படுத்தாமல் அதை அப்படி தான் கடிக்கும். அதுக்கு தடுப்பூசி போட்டு ஒரு கொள்ளையடிக்கிறான். மனுஷனுக்கு தடுப்பூசி போட்டு கொள்ளையடிக்கணும்னு ஒரு கொள்ளை கும்பல் உள்ளே வரும்போது தான் அது தப்பாக போகுது. மாஃபியாக்கள் கையில் போனதுனால தான் பிரச்சனை. நாய் நம்மளோட இருக்குது. நாயை மனிதன் நேசிப்பது, மனிதனை நாய் நேசிக்கிறதுலாம் காலங்காலமாக இருக்குது. அது இருக்கணும். அதை யாரும் தப்பு சொல்லலை. நாயை பூரா அடித்து கொல்லுன்னு நம்ம சொல்லலை. அதை கட்டுப்படுத்துங்க உடனடியாக. இப்போ நீ வந்து வச்சிருக்கல, நீ போய் தெருவா பாரு, இந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருக்கோ, அந்த நாயெல்லாம் கூட்டு போய் உன் வீட்டில் வளர்த்துக்கோ. அது யாரும் கேட்க போகிறதில்ல. நீ சொகுசு பங்களாவில் இருப்ப, மிடில் கிளாஸு லோவர் மிடில் கிளாஸு வீடு நைட் டியூட்டி பார்த்துட்டு போகிறோன்னா நாய் கடிச்சு வச்சிரும். அதுக்கு வந்து தடுப்பூசி போடுவியா நீ? அதுக்கு போடுவேன், கேஸ் போடுவேன்னா எப்படி அதை ஏற்றுக்க முடியுன்றதா? கண்டிப்பாக இந்த நாய்க்கடி பிரச்சனை, ரேபிஸ் பிரச்சனை, அதே சமயம் அதை பாதுகாக்க வேண்டும் வருகின்ற குரல், இதை எப்படி புரிஞ்சுக்கணும், இதுக்குள்ளே உள்ள அரசியல் என்ன, இது நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி, ஆன்டி காங்கிரஸ் அரசியல் அல்ல. அவர்கள் கையை மீறி நடைபெறுகின்ற ஒரு சர்வதேச அரசியல் இதற்கு பின்னால் இருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியை, உங்களுடைய இந்த பிரச்சனை குறித்த பார்வையையும் நீங்கள் விரிவாக எடுத்து வச்சிருக்கீங்க.